தமிழகத்தின் முதலமைச்சருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு சோகம் அப்படின்னே வந்து சொல்லலாம். வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த அளவிற்கு முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படி என்ன நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு ஒரு சோகம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து துரை தயாநிதி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதாவது நம்முடைய எம்கே அழகிரி அவர்களுடைய மகன் தான் நம்முடைய துரை தயாநிதி. இப்போ துரை தயாநிதி இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் முதலமைச்சர் குறிப்பாக அடுத்தடுத்த கட்டங்களாக அரசியலை நோக்கிய நகர்வை வந்து பார்த்திங்கன்னா முழுமைக்கும் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்படி பல்வேறு விதமான பல தரப்பட்ட விஷயங்கள் அப்படின்றதும் பாதுகாக்கப்படுகிறதா அப்படின்னா வந்து சத்தியமாக கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சோகம் மிகப்பெரிய ஒரு சோகம் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்லேயே வந்து துரை தயாநிதி வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாகவே கடந்த சில மாதங்களாகவும் கூட சில விதமான தகவல்கள் என்பது பரப்பப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே உண்மைதான். அவருடைய அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோகம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டருக்கு நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சோகம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்குமே இடமே வந்து இருக்க முடியாது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக துரை தயாநிதியோ இல்லை மற்றவர்களோ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் சைடு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சோகம் அப்படின்றது அவருக்கு இருக்கத்தான் செய்யும் நண்பர்களே. ஸோ நம்முடைய தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கும் சரி, மூக அழகிரி அவர்களுடைய குடும்பத்திற்கும் சரி, நிச்சயமாக இந்த நேரத்தில் அவர் வந்து ஓவர் ட்ரக் அடிக்ட். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அவருக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது சொன்னாலும் கூட நம்ம அதுக்கு ஏத்தால் போல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நம்முடைய தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஏற்பட்ட சோகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இதே போல அடுத்தடுத்த வீடியோக்கள் இருக்கிறது, அடுத்தடுத்த காணொளிகளும் இருக்கிறது. ஸோ இதை பற்றி எல்லாத்தையும் பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஷன் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து சிஎம்சியில் மாற்றினாங்க, அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் மாற்றினாங்க, அப்படி ஏகப்பட்ட இடங்களுக்கு மாற்றிய பிறகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறுச்சு அப்படி